நம்முடைய வாழ்க்கையிலே தீமையினால் இருளினால் வருகிற எல்லா தீமையிலிருந்து ஆண்டவர் இயேசு நமக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசுவிடத்தில் நாம் வந்து விட்டோம் என்றால் எங்கள் மேல் இருக்கிற அந்த சாபம் என்கிற முடியை ஆண்டவர் அகற்றி விட்டு ஆசீர்வாதம் என்கிற முடியை நமக்கு சூட்டுகிறவராக இருக்கிறார். அபிஷேகத்தை எங்கள் மேல் அவர் பொழிகிறவராக இருக்கின்றார். அதுவரைக்கும் நம்முடைய தலைக்கு மேல் மிகப்பெரிய பாரங்கள், கஷ்டங்கள், சுமைகள், தனிமை, வேதனை, பயமெல்லாம் வந்து அழுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனால் எப்பொழுது நாம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வருகிறோமோ அப்பொழுது பாருங்கள், பரலோக வல்லமையை நம்மேல் ஊற்றுகிறார், பரலோக அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றுகிறார். So tonight we are going to meditate on untie what bound you. உங்களை கட்டி இருப்பதை அவிழ்த்து விடுங்கள் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகின்றோம். Last week we meditated come out of the tomb. கல்லறையிலிருந்து வெளியே வாருங்கள் என்ற தலைப்பிலே தான் சென்ற வாரம் நாங்கள் தியானித்திருந்தோம். A tomb is a place of darkness. என்றால் கல்லறை என்பது பார்த்திருந்தால் ஒரு இருள் சூழ்ந்த இடமாகும். There is no life in a tomb. கல்லறைக்குள்ளே வாழ முடியாது. நாம் கல்லறைக்குள்ளே இருந்தோம் என்றால் நாம் அங்கே வாழ முடியாது. So we cannot remain there, we must come out. அதனாலே நாங்கள் கல்லறைக்குள்ளேயே இருக்க முடியாது, அதிலிருந்து வெளியே வர வேண்டும். We cannot live in the spiritual tomb of sin. அதுபோல பாவம் என்கிற ஆவிக்குரிய இருளுக்குள்ளே நாம் ஒருபோதும் இருக்க முடியாது. Jesus called us to come out of every place that hold us back. எதெல்லாம் எங்களை ஆண்டவருடைய அருளில் இருந்து பின்னோக்கி இழுத்து கொண்டிருக்கிறதோ, பிடித்து வைத்திருக்கிறதோ, அதில் இருந்தெல்லாம் நாம் வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். He called us out of darkness into life. நாங்கள் இருள் என்கிற அந்த இடத்தில் இருந்து வாழ்வு என்கிற அந்த நிலைக்குள் வர வேண்டும் என்று இயேசு நம்மை அழைக்கிறார். Out of bondages into freedom. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில கட்டுக்கள் இருந்து வெளியே வந்து அவர் கொடுக்கிற அந்த விடுதலை வாழ்வை பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And out of death into new life. இருளின் வாழ்வில் இருந்து புது வாழ்வுக்குள்ளே நாம் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். So Lent is a time to identify what binds our heart in sin. ஆகவே தவக்காலம் என்பது நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய உள்ளத்தை எதெல்லாம் இருளுக்குள் கட்டி வைத்திருக்கிறது என்பதை நாம் அடையாளம் காண்கின்ற ஒரு காலமாகும். Lent is a time to repent and return to God. அதுபோல தபசு காலம் என்பது நாம் அப்படியே மனம் வருந்தி கொண்டிருப்பது மட்டுமல்ல, மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே வருகின்ற ஒரு காலம், உலகத்துக்குள்ளேயே இல்லாமல் ஆண்டவருக்குள் வருகின்ற ஒரு காலம் தவ காலமாகும். Lent is a time to experience freedom through Christ. கிறிஸ்து வழியாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த விடுதலை வாழ்வை அனுபவிக்கின்ற ஒரு காலம் தான் தவக்காலம். சில பேருக்கு அல்லேலூயா என்று பாடைக்கு என்னடா இது, நாங்கள் சரியான இடத்துல இருக்கிறோமா அல்லது பிழையான இடத்துல இருக்கிறோமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கூட வந்திருக்கலாம். நாம் எல்லாரும் சரியான இடத்துல தான் இருக்கிறோம். கரங்கள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நாம் எல்லாரும் சரியான இடத்துல தான் இருக்கிறோம். சரியோ என்றால் ஒரு காலத்திலே எங்களுடைய தவக்கால பாரம்பரியம் என்பது அல்லேலூயா சொல்லக்கூடாது, அது உயிர்த்த பின்பு சொல்ல வேண்டும் என்பது அது ஒரு பெரிய பாரம்பரியமாக இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது திருச்சபை அப்படியே அதை இறுக்கமாக பிடித்து கொண்டிருப்பதல்ல, அதை இலகுவாக விட்டு கொடுத்திருக்கிறது. அவரவர்கள் எவ்வாறெல்லாம் இறைவனை வழிபட முடியுமோ அவ்வாறெல்லாம் இறைவனை வழிபடுங்கள் என்று திருச்சபை இப்பொழுது பல இலகுவான நிலைகளை தந்திருக்கிறது. அதுவும் இது கேரிஸ்மேட்டிக் குரூப், இது புதுவாழ்வு வழிபாடு. ஸோ இங்கே அல்லேலூயா தான் பாடுவோம். சரியோ, அதனால யாருமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களெல்லாம் இந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருப்பதே அப்படி பாடுவதற்கு தான். சரியோ, ஆகவே தவக்காலத்திலே நாம் ஆண்டவரை மாற்றிப்படுத்தும் பொழுது உண்மையிலேயே பரலோகம் மகிழ்ச்சி அடைகிறது, நிறைவடைகிறது என்பதுதான் உண்மையாகும். So let's prepare us for new life in the joy of Easter. ஆகவே கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவுக்குள்ளே நாங்கள் நுழைவதற்காக ஆயத்தப்படுத்தப்படுகிறது தான் இந்த தவக்காலம் என்பதை நாம் ஒருபோது மறந்து போகக்கூடாது. So Lent is a season to untie what has bound us and walk in the new life that Jesus Christ gives.
அதனாலே இந்த தபசு காலத்தில் எதெல்லாம் எங்களை இருளுக்குள்ளே பிடித்து வைத்திருக்கிறதோ அது எல்லாத்தையும் நாம் அவிட்டு விட்டு ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்ற அந்த புது வாழ்வுக்குள்ளே நடந்து வருகிற காலம் தவ காலம். அதனால தான் எங்களுடைய சுபக்குழுவிலே நாம் அர்ப்பணிப்பதற்காக நாம் பாடுகிற பாடல், புது வாழ்வு நமக்கு புது வாழ்வு, நிறைவாழ்வு கிறிஸ்து தரும் வாழ்வு. எல்லாரும் பாடுவோம், புது வாழ்வு நமக்கு புது வாழ்வு, நிறைவாழ்வு கிறிஸ்து தரும் வாழ்வு, புது வாழ்வு நமக்கு புது வாழ்வு. எதிரியின் தடைகளை தகர்த்திடுவோம், ஆன்மாவின் அழிவினை மீட்டிடுவோம். இது எங்களுடைய புது வாழ்வினுடைய அர்ப்பணிப்பு. நாம் எல்லோரும் மற்றவர்கள் ஆண்டவரிடத்தில் வர முடியாதபடி என்ன தடை சாத்தான் போட்டிருக்கோ அதை உடைத்தெறிய வேண்டும். எவ்வாறு உடைக்கிறோம் என்றால் நற்செய்தி அறிவிப்பதன் வழியாக, அவர்களுக்காக செபிப்பதன் வழியாக. சரியோ? நாம் பாடுவோம், எதிரியின் தடைகளை தகர்த்திடுவோம், ஆன்மாவின் அழிவினை மீட்டிடுவோம், இயேசுவின் சீடராய் வாழ்ந்திடுவோம், இயேசுவின் சீடராய் வாழ்ந்திடுவோம், இயேசுவின் சீடராய் மாற்றிடுவோம், இயேசுவின் சீடராய் மாற்றிடுவோம், புது வாழ்வு நமக்கு புது வாழ்வு. ஆகவே தவக்காலம் என்பது நாம் ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற அந்த புது வாழ்வுக்குள் இயேசுவின் சீடராக மாறி மற்றவர்களையும் சீடர்களாக மாற்றுகிற உன்னதமான காலமாகும். ஜான் சாப்டர் 11 verse 44. The dead man came out. The dead man Lazarus came out. His hands and feet wrapped with strips of linen and the cloth around his face. Jesus said to them, take off the grave clothes and let him go. யோவான் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்தில் 44வது இறைவார்த்தை பாருங்கள். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். இறந்த லாசர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுக்களை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார் என்று நாம் பார்க்கின்றோம். கம்மிங் அவுட் இஸ் நாட் இனஃப். வெளியே வருவது மட்டும் போதாது. கல்லறையிலிருந்து லாசரு வெளியே வந்தார், ஆனாலும் கட்டுக்கள் அவரை கட்டியிருக்கிறது பாருங்கள். அதுபோல வெளியே வருவது மட்டும் போதாது. Lazarus came out of the tomb when Jesus called him. இயேசு லாசருவை வெளியே வா என்று சொன்ன பொழுது லாசரஸ் கல்லறையிலிருந்து வெளியே வந்தார். He was alive again. அவருக்கு மீண்டும் வாழ்வு வந்தது அவருக்கு. But he was still wrapped in grave clothes. ஆனால் பார்த்தீர்கள் என்றால் அவர் கல்லறையின் துணிகளினால் சுற்றப்பட்டு இருந்தார் என்றுதான் நாம் பார்க்கின்றோம். He could not walk freely. அவர் உயிரோடு வந்தாலும், அவருக்குள்ளே உயிர் வந்திருந்தாலும், கல்லறையை விட்டு வெளியே வந்தாலும் அவரால் நடக்க முடியவில்லை. This teaches an important spiritual truth. A person may come to Christ. இது எங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கிறது. நானும் நீங்களும் இயேசுவிடத்தில் வரலாம். We can be a Christian or Catholic. நாங்கள் ஒரு கத்தோலிக்கராக கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். We can be a baptized Christian. நாங்கள் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருக்கலாம். We believe in Christ. நாங்கள் கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைத்திருக்கலாம். And even begin a new life. நாம் புது வாழ்வு என்கிற இறை வழிபாட்டில் கூட பங்கு பெற ஆரம்பித்து புது வாழ்வுக்குள் கூட நாம் வந்திருக்கலாம். But sometime the grave cloth of the old life still there. ஆனால் கல்லறை துணி என்கிற பழைய எங்களுடைய வாழ்க்கையின் குணங்கள் பாருங்கள் எங்களோடு
அப்படியே இருக்கலாம். Come out of the tomb is not enough. அதனாலே கல்லறையிலிருந்து வெளியே வருவது மட்டும் போதாது. You must untie the grave clothes. எங்களை சுற்றிலும் இருக்கிற, எங்களை சுற்றி வைத்திருக்கிற அந்த கல்லறை துணி என்கிற பழைய வாழ்க்கையை நாங்கள் அவிட்டு விடுவதற்காக அழைக்கப்படுகிறோம். Many Christians come out of the tomb, they learn about gospel. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீர்கள் என்றால் மறுமலர்ச்சி அடைந்து கல்லறை விட்டு வெளியே வந்து நற்செய்தியை அவர்கள் அறிந்து கொள்ளுகின்றார்கள். They pray, they read the Bible, Holy Bible. அவர்கள் செபிக்கிறார்கள், பரிசுத்த வேதாகமம் வாசிக்கிறார்கள். But they are still bound by old habits. ஆனால் இன்னும் நிறைய மக்கள் பழைய குணங்களினால் கட்டப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். So Lent is a time not only to come out of sin. ஆகவே தவக்காலம் என்பது பாவத்திலிருந்து வெளியே வருவது மட்டுமல்ல, but also to remove everything that binds us. எங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் அவிட்டு விடுவது மிக மிக முக்கியமான ஒன்று. என்ற ஆண்டவர் இயேசு அவர்களைத்தான் சொன்னார், அவிட்டு விடுங்க. என்ன, அவர்கள் தான் கட்டினது, அது அவர்கள் தான் அவுக்கணும். அதுபோல தான் ஆண்டவர் எங்களை என்ன பார்த்து சொல்றார், இதெல்லாமே உங்களோட பிரச்சனை, நீங்க அதை அவிட்டு விடுங்கோ. ஒரு பழைய பாடல் ஒன்று நமக்கு தெரிந்த பாடல், ஐ திங்க் இதில் இருக்குதுயா, ஓகே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வனைந்திடுமே. நானும் நீங்களும் இந்த குயவன் கையில் இருக்கிற களிமண் போல. அந்த களிமண் குயவனுக்கு விட்டு கொடுக்கல என்றால் பாத்திரமாக வர முடியாது. அதுபோல நானும் நீங்களும் ஆண்டவருக்கு எங்களை விட்டு கொடுக்காமல் போனோம் என்றால், நாம் பிடித்து கொண்டிருப்பதை பிடித்து கொண்டு இருந்தோம் என்றால் கடவுளால் எங்களை வணைய முடியாது. நாம் பாடுவோம், திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. What are the grave clothes in our life? நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கல்லறை ஆடைகள் எவை? The grave clothes represent the things of old life that still hold us. These may include anger. எங்களுடைய கல்லறை துணிகள் என்பது பார்த்து கண்டால் எங்களை இருளுக்குள் கட்டி வைத்திருக்கிற அந்த நிலை, அது ஒரு கோபம் என்கிற ஒரு நிலையாக இருக்கலாம். They may include bitterness, பிடிவாதம், pride and jealousy, பெருமை, பொறாமை, bad habits, தவறான பழக்க வழக்கங்கள், unforgiveness, மன்னிக்காத தன்மைகள், dishonesty, உண்மையில்லாத நிலைகள். நிறைய குடும்பங்கள் அது இன்றைக்கு உருவாகி வருகிறது. spiritual laziness, ஆன்மீகத்திலே சோம்பேறித்தனம். The apostle Paul warned us, Colossians chapter 3 verse 8. Now you must rid yourself of all such things as these: anger, rage, malice, slander, and filthy language from your lips. கொலேசியர் 3:8 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஆனால் இப்பொழுது நீங்கள் சினம், சீற்றம், தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றி விடுங்கள். பழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சு
ஆகிய எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. Colossians chapter 3 verse 5. St. Paul says, put to death therefore whatever belongs to your earthly nature: sexual immorality, impurity, lust, evil desire and greed. கொலேசியர் 3:5 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆகவே உலகப் போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தன்மை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பால் உணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். Also Galatians chapter 5 verse 19 to 21. The acts of the flesh are obvious: sexual immorality, impurity, hatred, jealousy, fits of rage, selfish ambition, dissension, envy, drunkenness. கலாத்தியர் 5:19-21 வரை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாக தெரியும். அவை பரத்தன்மை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம் முதலியவை ஆகும். இதுல எத்தனை நமக்குள்ள இருக்கோ தெரியாது. இப்ப ஸோ இதுதான் அந்த கிரேவ் க்ளோத், இவைகள் தான் கல்லறை துணி. இதெல்லாம் கட்டி இருக்கும் வரைக்கும் நாம் கடவுள் கொடுக்கின்ற அந்த அருளின் வாழ்வை காண முடியாது. ஸோ தீஸ் ஆர் த கிரேவ் க்ளோத்ஸ் ஆஃப் த சோல். ஆன்மாவை இருளுக்குள் கட்டி வைத்திருக்கின்ற கல்லறை துணிகள் இவைகளாகும். anger and rage bind the heart and destroy peace. நம்மிடத்திலே கோபம் அல்லது பகை இருக்குமாக இருந்தால் அன்பானவர்களே, அது நம்முடைய உள்ளத்தை உடைத்து நம்முடைய வாழ்வை சிதைத்து சமாதானம் இல்லாமல் நாம் வாழும்படி செய்துவிடும். அது impurity and lust darken the soul. தூய்மை இல்லாத நிலைகள், இச்சைகள் நம்முடைய ஆன்மாவை பார்த்து கண்டால் எப்பொழுதும் இருளுக்குள்ளே இருக்கும்படி தள்ளி விடுகிறது. and separate us from holiness. தூய்மையிலிருந்து அது நம்மை தள்ளி வைத்து விடுகிறது. jealousy and envy, Christian relationships. எங்களிடத்திலே பார்த்துக்கொண்டால் ஒரு பொறாமை, சீற்றம் இருக்குமாக இருந்தால் எங்களுடைய உறவை அது சிறைப்படுத்தி விடுகிறது. and create division, அது பிரிவை உண்டாக்கி விடுகிறது, தூரமாக நம்மை அகற்றி தள்ளி வைத்து விடுகிறது. greed and selfish ambition replace God with earthly desire. பொருளாசை என்கிற பேராசையாக இருக்கலாம், அல்லது எந்த விடத்திலும் பேராசை இருக்குமாக இருந்தால், அல்லது எங்களுடைய ஊனியல்பு சம்பந்தமான நிலைகள் இருக்குமாக இருக்கும், அது என்ன செய்கிறால் கடவுள் இருக்கிற இடத்திலே அது இருந்துவிடும். கடவுளை வேறொரு பக்கமாக தள்ளி வைத்து விடும். ஆன்மீகத்திலே நிறைய பேருக்கு இருக்குது. இயேசு இருக்க வேண்டிய இடத்திலே நாம் இயேசுவை வைக்கவில்லை. நாம் என்னென்னையோ யாரெல்லாம் வைத்திருந்தோம். நான் புதுவாழ்வுக்கு வருவதற்கு முன்பு இயேசு இருக்கிற இடத்திலே நான் இயேசுவை வைக்கவில்லை. அதான் உண்மை. நான் யாரையோ அவரிடத்திலே வைத்துக் கொண்டிருந்தேன். அதுக்கு பின்புதான் தெரிய வந்தது, நோ, இயேசுதான் என்னுடைய ஆண்டவர், அவர்தான் என்னுடைய மீட்பர். அவர் இருக்க வேண்டிய இடத்துல வேறு யாரும் இருக்க முடியாது. அதற்காக பாடுபட வேண்டி இருந்தது. அதை செய்யும் பொழுது சமூகம் சிரித்தது, ஏளனம் பண்ணியது, குறை கூற ஆரம்பித்தது, பல எதிர்ப்புகள் வர ஆரம்பித்தது. ஆனாலும் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்வதற்காக அழைக்கப்படுகிறோம். அந்த கல்லறை துணியை நாம் கழட்டியே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளால் நம்மை உயர்த்த முடியும், நம்மை வாழ வைக்க முடியும். நாம் இயேசுவை அறிவிக்கிறோம் என்று யாரோ ஒருவர் குற்றம் சொல்றார் என்றதுக்காக நாம் அறிவிக்காமல் போனால், St. John Chrysostom, he said, the chains of sin are stronger than chains of iron.
புனித ஜோன் கிறிஸ்தோத்திரம் என்ன சொன்னார் என்றால், பாவ சங்கிலிகள் இரும்பு சங்கிலிகளை விட வலிமையானது. So in John Chrysostom means that sin binds the soul more strongly than physical chain bind the body. அதனால புனித கிறிஸ்தோத்திரம் ஜோன் கிறிஸ்தோத்திரம் என்ன சொல்லுகிறார் என்றால், பாவம் என்கிற சங்கிலி மற்ற இரும்பு என்கிற அந்த இரும்பு உலோகத்தை விட மனிதனுடைய ஆன்மாவை இறுக்கமாக அது கட்டி வைத்திருக்கிறதாம். So lose your grave clothes. அதனால நாங்கள் எங்களுடைய கல்லறை துணியை அகற்ற வேண்டும். Let go of the habits keep you bound. எதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவிடத்திலே வர முடியாதபடி, உண்மை கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாதபடி நம்மை கட்டி வைத்திருக்கிற குணங்கள் இருக்கிறதோ அதை நாம் அகற்றிவிட அழைக்கப்படுகிறோம். Release the bondages that keep you in darkness. இருளுக்குள்ளேயே நம்மை கட்டி வைத்திருக்கிற கட்டுக்களை கட்டவிழ்ப்போம். You are not called to live wrapped in what once buried you. உங்களையே அடக்கம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு நிலையினால் நீங்கள் கட்டப்பட்டிருப்பதற்காக நானும் நீங்களும் அழைக்கப்படவில்லை. You are called to walk in freedom. நானும் நீங்களும் இயேசு கொடுக்கிற அந்த விடுதலைக்குள் வாழ்வதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். You are called to walk in light. வெளிச்சத்துள் நடப்பதற்காக நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Called to walk in a new life. இயேசு நமக்கு கொடுத்த அந்த புது வாழ்வுக்குள்ளே வாழ்வதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். So lose your grave clothes and live like you have been raised. நானும் நீங்களும் உயிர்த்தெழுந்தவர்கள் போல வாழ்வதற்காக அழைக்கப்படுகிறோம். எதெல்லாம் நம்மை கிறிஸ்துவுக்குள் வாழ முடியாதபடி கட்டி வைத்திருக்கிறோம் அதை நாம் கட்டவிழ்க்க வேண்டும். கல்லறை துணியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று அழைக்கிறது. Romans chapter 13 verse 12. Let us throw off the work of darkness and put on the armor of light. ரோமையர் 13:12 என்ன சொல்லுது பாருங்கள். இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்து விட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக. ஸோ ஒளியின் ஆட்சிக்குரிய விடயங்கள் படைக்கலன்கள் சக்தி வாய்ந்தது என்று திருமறை சொல்லுகிறது. ஸோ ஃப்ரீடம் இஸ் காட்ஸ் பிளான். அதனால சுதந்திரம் என்பது, விடுதலை வாழ்வு என்பது கடவுளுடைய ஒரு திட்டம். நானும் நீங்களும் அந்த இருளுக்குள் இருக்கக்கூடாது, விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். So Jesus did not raise Lazarus so that he could remain bound. ஆண்டவர் இயேசு லாசருவை உயிர்ப்பித்து அவர் தொடர்ந்தும் அந்த கல்லறை துணியினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. அதனால் தான் கட்டவிழ்த்து விடுங்கள் அப்படி என்று அவர் சொன்னார். Jesus said, untie him and let him go. இயேசு என்ன சொன்னார் என்றால், அவரை சுற்றியிருக்கிற துணியை கலற்றி விட்டு அவரை போக விடுங்கள். அதுவரையும் போக முடியாது. So God's desire is not just to forgive us but also to set us free. ஆண்டவருடைய திட்டம் பார்த்துட்டால் எங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, எங்களை விடுதலையோடு வாழ வைப்பது. Jesus said, John chapter 8 verse 36, if the Son set you free, you will be free indeed. The Son means Jesus Christ. யோவான் 8:36, மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாக இருப்பீர்கள். ஸோ இதுதான் திருமறை நம்ம கற்றுக் கொடுக்கிற உன்னதமான பாடம். இயேசு விடுதலை தந்தாலே ஒழிய உண்மையான விடுதலை நமக்கு வராது. அதனாலே உண்மையான விடுதலை இயேசுவிடத்தில் தான் உண்டு. அதனால தான் திருச்சபை புனிதர்களாக இருக்கலாம், நம்முடைய தவக்கால வழிபாடுகளாக இருக்கலாம், நம்முடைய பக்தி முயற்சிகளாக இருக்கலாம், இதெல்லாம் எதற்காக உருவாக்கியது என்றால் கிறிஸ்துவிடத்தில் நாம் வர வேண்டும் என்பதற்காக. அங்கே நின்று விடக்கூடாது. நாம் அதை மறந்து போயிடக்கூடாது. ஏன் திருச்சபை அதை சொல்லுகிறது என்று நாளைக்கு நாம் தான் கணக்கு கொடுப்போம். திருச்சபை கணக்கு கொடுக்காத சொல்ல நான் அதிலேயே நிற்க சொல்லி சொல்லவில்லை. அவர்கள் நின்றதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது? அவைகள் எல்லாவற்றின் வழியாக நானும் நீங்களும் கிறிஸ்துவிடத்தில் வந்திருக்க வேண்டும். அப்பதான் நாமும் கிறிஸ்துவோடு இணைந்து கொள்ள முடிகிறது. சோ இயேசு விடுதலை தந்தால் உண்மையான விடுதலை உண்டாகும். Christ wants you to walk freely in the new life.
நானும் நீங்களும் ஒரு விடுதலையோடு புது வாழ்வுக்குள் வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். Jesus wants you to live in victory. நானும் நீங்களும் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும். தோற்று போன வாழ்க்கை வாழக்கூடாது. நாம் ஒரு கோபத்திலே ஒன்று செய்துவிட்டு ஐயோ நான் ஏன் தான் இந்த கோபத்திலே செய்தனோ தெரியாது நாளை கவலைப்பட்டால் that's not victory life. அது வெற்றி வாழ்க்கை அல்ல, அது தோல்வி வாழ்க்கை. ஏன்னா நாம் தோற்று போய்விட்டோம் பாருங்கள் கோபத்திலே விழுந்து. நாம் செய்யக்கூடாத ஒன்றை செய்துவிட்டு அதிலே நாம் மனம் வருந்துகிறோம் என்றால் அது வெற்றி வாழ்க்கை அல்ல, அது தோல்வி வாழ்க்கை. அது அதனாலே நாங்கள் விடுதலை வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும். Jesus wants you to walk in peace. நான் நீங்களும் தெய்வீக சமாதானத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். And he wants your family live in overflow in abundance. எங்களுடைய குடும்பங்கள் அவருடைய நிறைவுக்குள்ளே நாங்கள் நிறைந்து வழிந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். Jesus wants you to be a blessing to others. நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கணும். அவர்களுக்கு ஒருபோதும் இடைஞ்சலாக, அவர்களுக்கு ஒருபோதும் துன்பம் விளைவிக்கிறவர்களாக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அது கடவுளுடைய விருப்பமே அல்ல. நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, அதாவது அவர்களுக்கு துணையாக, அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்கள், அவர்களால் என்ன முடியாமல் இருக்கிறதோ அதை நம்முடைய சுபத்தின் வழியாக, நம்முடைய வாழ்க்கை வழியாக கொடுக்கிறவர்களாக. Jesus wants you to fill you with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்ப வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். என்றால் அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நமக்கு விடுதலை வாழ்வு உண்டு. அதனாலே அந்த தூய ஆவியானவரை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நாம் தான் அதை விரும்பாமல் தள்ளி தள்ளி வைத்திருக்கிறோம். அவரை கேட்காமலேயே இருக்கின்றோம் நாம் பல முறை. Jesus wants you to live in the power of God. கடவுளுடைய வல்லமைக்குள்ளே நானும் நீங்களும் வாழ வேண்டும். So tonight tell Jesus, I don't want the grave clothes to bind me, Jesus. அதனால இன்று இரவு நீங்கள் ஆண்டவர் இயேசுவிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவராக இயேசுவே, கல்லறை துணிகள் என்னை சுற்றி இருப்பதை நான் விரும்பவில்லை. I don't want my old sinful life to hold me back or in the darkness. என்னுடைய பழைய பாவம் என்கிற வாழ்க்கை என்னை எப்பொழுதும் இருளுக்குள்ளே பிடித்து வைத்திருப்பதை நான் விரும்பவில்லை. இயேசுவே, help me to lose my grave clothes, Jesus. இயேசுவே, என்னை சுற்றி இருக்கிற இந்த கல்லறை துணிகளை நான் கலற்றிவிட எனக்கு நீர் உதவி செய்யும். Fill me, Jesus, with the Holy Spirit. இயேசுவே, என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். Anoint me to walk in new life. இயேசுவே, என்னை புது வாழ்வுக்குள்ளே நான் வாழ்வதற்கு என்னை அபிஷேகம் பண்ணும். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து நின்ற ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, வீணாவியானவரே,
அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் ஆவியானவரே. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நிறைவான பிரசன்னத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கல்லறை துணிகள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்று நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றீர். அந்த கல்லறை துணிகளை அவிழ்ப்பதற்கு நீரே எங்களுக்கு பலன் அளிக்கும் ஆண்டவராக இருக்கின்றீர். இதோ இந்த இடத்திலே வந்திருக்கிற எல்லோருக்கும் நீர் பலன் அளிப்பீராக. சாத்தானுடைய அதிகாரங்களில் இருந்தும் சாத்தானுடைய கட்டுக்களில் இருந்தும் விடுதலை பெறுவதற்கு உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். இந்த நேரத்தில் ஆண்டவரே, கல்லறைக்குள் இருந்து வெளியே வந்து வாழ முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுக்களும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது கட்டவிழ்க்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த ஜெப கூட்டத்திலே பங்கு பெற்று இறை வார்த்தையை வாசித்து இறை போதனைகளை கேட்டு உம்மை ஆராதனை செய்து கொண்டிருந்தாலும் நீர் கொடுக்கிற விடுதலை வாழ்வுக்குள் வர முடியாதபடி யார் யாருடைய வாழ்க்கையிலே கல்லறை துணிகள் கட்டி வைத்திருக்கிறதோ அந்த கட்டுக்கள் எல்லாம் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. ஆண்டவரே, உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை அவிழ்க்கப்படுவதாக. நீர் எங்கள் பலவீனங்களிலே பலன் கொடுக்கும் கடவுள். உம்முடைய பிள்ளைகள் பலன் அடைவார்களாக, பலவீனங்களிலிருந்து விடுதலை பெறுவார்களாக. கோபம், வைராக்கியம், பெருமை, தவறான பேச்சு, தவறான சிந்தனைகள், வெட்கக்கேடான வார்த்தைகள், ஆண்டவரே, ஆவிக்குரிய சோம்பல் தனங்கள் அனைத்தில் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். இவர்கள் வாழ்க்கை புதிதாக மலருவதாக, வெளிச்சமாய் மாறுவதாக, நிறைவாய் மாறுவதாக, ஆசீர்வாதமாய் மாறுவதாக. நான் கிறிஸ்துவுக்குள் வந்ததினாலே என்னை என் ஆண்டவர் இவ்வளவாய் ஆசீர்வதித்தார் என்று இவர்கள் சொல்லும்படி உடைய கரம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நோய்கள் குணமடையட்டும். சகல நோய்களும் இப்பொழுது மறைந்து போவதாக. இயேசுவின் இரத்தம் ஒவ்வொரு நோயாளிகளையும் இப்பொழுது கழுவுவதாக. தோலிலே உள்ள நோய்கள், எலும்பு சதைகளிலே உள்ள நோய்கள், இரத்த நாளங்களிலே உள்ள நோய்கள், உடலுக்கு வெளியே உடலுக்குள்ளே இருக்கிற சகல நோய்கள் மேலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கி வருவதாக. விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நாங்கள் பாடியது போல வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாறுவதாக. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே வனாந்தரமாக இல்லாமல் வயல்வெளியாக மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவருடைய குடும்பங்களுக்குள்ளே, இவருடைய வாழ்க்கைக்குள்ளே நிறைவு வருவதாக, சமாதானம் வருவதாக, செழிப்பு வருவதாக, உயர்வு வருவதாக. இவருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஒலிவ மர கன்றுகள் போல இருப்பார்களாக. இவர்களுடைய வாழ்க்கை பேரிச்சை மரம் போல செழிப்படைவதாக. இவருடைய வாழ்க்கை கேதுரு மரம் போல உயர்ந்து வருவதாக. எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல நான் உங்களை சுற்றிலும் இருப்பேன் என்று வாக்களித்திருக்கிற ஆண்டவரே, இதோ இன்றைக்கு இந்த நற்செய்தி போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை சுற்றிலும் நீர் அரண் அழைப்பீராக. இவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. உலர்ந்த எலும்புகள் உயிரடையற்றும் ஆண்டவரே, உயிரடையற்றும் ஆண்டவரே. இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்குள் இல்லாதபடி மரித்து போயிருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு பெறுவதாக. இவர்கள் கிறிஸ்துவின் சீடர்களாய் மாறுவார்களாக, இயேசுவை அறிவிப்பார்களாக, இயேசுவுக்காக வாழ்வார்களாக,
உங்களுடைய குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவார்களாக. அல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஜெபங்களை கேட்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை தொடுகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களை குணமாக்குகிறீர், எங்களுக்கு வாழ்வழித்திருக்கின்றீர். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். விடுதலை தருபவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். விடுதலை தருபவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். நூறுமாக ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நம் ஆண்டவரே ஆராதனை செய்கிறோம். நம் ஆண்டவரே ஆராதனை ஆராதிக்கின்றோம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம். மகிழ்வோம்.